வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மா அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி டெய்லி ஒவ்வொரு சாப்டர்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் யூரினரி சிஸ்டம், சிறுநீரக மண்டலம், அதாவது ஹியூமன் அனட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஸ் வெல் அஸ் ஃபார்மகாலஜி அண்ட் பேத்தோபிசியாலஜி இதிலெல்லாம் வரக்கூடிய ஒரு பொதுவான டாபிக். வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் த கிட்னிஸ் இன் த யூரினரி சிஸ்டம்? டு ரெகுலேட் பாடி டெம்பரேச்சர், டு டைஜஸ்ட் ஃபுட், டு ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ், டு ஃபில்டர் பிளட் அண்ட் ரிமூவ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். அதாவது டைஜஸ்ட் ஃபுட்டு, ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸு இதெல்லாமே அனதர் சிஸ்டம் செய்யக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். டு ஃபில்டர் பிளட் அண்ட் ரிமூவ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸு, ரத்தத்தை வடிகட்டுறது மட்டும் இல்லாமல் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் கிட்னியுடைய வேலை. அடுத்து, விச் பார்ட் ஆஃப் த யூரினரி சிஸ்டம் கலெக்ட்ஸ் யூரின் ஃப்ரம் த கிட்னிஸ்? அதாவது சிறுநீரகங்களிலிருந்து யூரினை கலெக்ட் பண்ணக்கூடிய சிறுநீரக மண்டலத்தினுடைய ஒரு பகுதி என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நெஃப்ரான்ஸ், யுரேட்டர், யுரத்ரா, யூரினரி பிளாடர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா யூரினரி பிளாடர் தான் இதுக்குரிய சரியான ஆப்ஷன். யூரினை கிட்னியிலிருந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு, அதுக்கு பேர் யூரினரி பிளாடர். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸ் படிக்கும்போதும் நம்ம அதுக்குரிய டெக்னிக்கல் டேர்ம்ஸை நம்மளுடைய மதர் லாங்குவேஜில் தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஸ்கூல் லைஃப்பில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஓரளவுக்கு ஈஸியாக நம்ம இருக்கலாம். ஸோ சிறுநீரக குழாய், சிறுநீர் புறவழி, தென் சிறுநீர் பை, இந்த மாதிரியாக தமிழ் டேர்ம்ஸ், கிட்னி அப்படிங்கிறது சிறுநீரகம்னு சொல்லுவோம். இந்த மாதிரி தமிழ் டேர்ம்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கும்போது நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் ஈஸியாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து, வாட் இஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி? நியூரான், நெஃப்ரான், ரீனல் கார்டெக்ஸ், ரீனல் மெடுல்லா. ஸோ இதில் கார்டெக்ஸ், மெடுல்லா இது ரெண்டுமே கண்டிப்பாக வராது. நியூரான் அப்படிங்கிறது நரம்புகள் சம்மந்தப்பட்ட ஒரு அலகு, நெஃப்ரான் அப்படிங்கிறது சிறுநீரகத்தினுடைய ஒரு அடிப்படை அலகுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி நெஃப்ரான். அடுத்து, விச் ப்ராசஸ் அக்கர்ஸ் வென் த glomerulus ஆஃப் த அக்கர்ஸ் இன் த glomerulus ஆஃப் த நெஃப்ரான்? நெஃப்ரானில் இருக்கக்கூடிய glomerulus நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ரீஅப்சார்ப்ஷன் ஆஃப் த நியூட்ரியன்ஸ், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட்டு, செக்ரிஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் யூரின். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். அது நடக்கிறது எங்கே அப்படின்னா நெஃப்ரானில் இருக்கக்கூடிய glomerulus நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். அடுத்து, வாட் இஸ் த ரோல் ஆஃப் த யுரேட்டர்ஸ் இன் த யூரினரி சிஸ்டம்? நம்மளுடைய சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய யுரேட்டர்ஸ் அதனுடைய ரோல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டு ஸ்டோர் யூரின், டு ஃபில்டர் பிளட், டு டிரான்ஸ்போர்ட் யூரின் ஃப்ரம் த கிட்னி டு பிளாடர், டு எலிமினேட் யூரின் ஃப்ரம் த பாடி. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துருப்போம். யூரினரி பிளாடர் அப்படிங்கிறது சிறுநீர் பை, யுரேட்டர் அப்படிங்கிறது சிறுநீரக குழாய். அந்த சிறுநீரக குழாயோட ரோல் என்ன அப்படின்னா சிறுநீரகத்திலிருந்து சிறுநீரை சிறுநீர் பைக்கு எடுத்து செல்லக்கூடியது தான் என்ன அப்படின்னா யுரேட்டர். ஸோ வாட் இஸ் த ரோல் ஆஃப் த யுரேட்டர் இன் த யூரினரி சிஸ்டம்ங்கிறது டு டிரான்ஸ்போர்ட் யூரின் ஃப்ரம் த கிட்னி டு த யூரினரி பிளாடர். அடுத்து, நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்டிஷன் அக்கர்ஸ் வென் த கிட்னிஸ் ஃபெயில் டு ஃபில்டர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பிளட்? அதாவது கிட்னி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபெயில் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிட்னி ஸ்டோன்ஸு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், கிட்னி ஃபெயிலியர், குளோமெருலோநெஃப்ரைட்டிஸ் 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன்ஸ். இது எப்போ நடக்குன்னா கிட்னி ஃபெயில்ஸ் டு ஃபில்டர் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் த பிளட். ஸோ கிட்னி பிளட்லேருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை பிரித்தறிய முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கு அந்த இது என்னவா உணரப்படுது அப்படின்னா கிட்னி ஸ்டோனாக உணரப்படுது. வாட் இஸ் த நார்மல் pH ரேஞ்ச் ஆஃப் யூரின்? 4.5 to 8, 6 to 7, 3 to 4, 7.35 to 7.45. இதில் பார்த்தோம் அப்படின்னா 4.5 to 8 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஸோ இது அசிடிக் pH ஆகவும் இருக்கலாம், அதே டைமில் ஸ்லைட்லி பேசிக்காகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னா யூரினுடைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூரியா, யூரிக் ஆசிட், கிரியாட்டினைன். ஸோ இதில் யூரிக் ஆசிட் இருக்குது, அதே மாதிரி யூரியாவும் இருக்குது,
கிரியாட்டினைனும் இருக்குது. அதற்கு ஏற்ற மாதிரி தான் pH ரேஞ்சும் இருக்குது 4.5 to 8. அடுத்து விச் ஹார்மோன் ரெகுலேட்ஸ் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இந்த கிட்னியில் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் ரெகுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோனுடைய பெயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆல்டோஸ்டீரோன், எரித்ரோபாய்டின், ரெனின், ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் ADH. ஸோ இதில் வந்து 4 ஆப்ஷன்லேயுமே எரித்ரோபாய்டின், ரெனின் இந்த ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டானது. ஆல்டோஸ்டிரோன் இல்லை ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் 2 இருக்கலாம். இதில் வந்து ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன், டயூரெட்டிக் அப்படிங்கிறது இன்க்ரீசஸ் இன் த ஃப்ளோ ஆஃப் யூரின், ஆன்டி டயூரெட்டிக் அப்படிங்கிறது டிக்ரீசஸ் இன் த ஃப்ளோ ஆஃப் யூரின். ஸோ அதனால் இது வந்து வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் கூட சம்மந்தப்பட்ட ஒரு ஹார்மோன் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரிமெம்பரிங் பண்ணக்கூடிய ஒரு கீ இன்ஃபர்மேஷன். தட் இஸ் வை ஆன்டி டயூரெட்டிக் ஹார்மோன் ADH இட் ரெகுலேட்ஸ் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இன் த கிட்னிஸ். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த யுரத்ரா இன் த யூரினரி சிஸ்டம். யூரினரி சிஸ்டமில் அதாவது வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த யுரத்ரா இன் த யூரினரி சிஸ்டம். யுரத்ரா அப்படிங்கிறது சிறுநீர் புறவழி. அந்த சிறுநீர் புறவழியுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. டு ஸ்டோர் யூரின், டு transport urine from kidney to bladder, to filter blood, to eliminate urine from the body. நம்முடைய உடம்புல யூரினை எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு நம்ம உடம்புல இருந்து யூரினை எலிமினேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய ஒரு பார்ட் தான் என்னென்னா யுரத்ரா. ஸோ அதோட மெயின் ஃபங்க்ஷன் டு எலிமினேட் யூரின் ஃப்ரம் த பாடி. அடுத்து விச் பார்ட் ஆஃப் த யூரினரி சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாலண்டரி கண்ட்ரோல் ஆஃப் யூரினேஷன். அதாவது யூரினேஷனை வந்து வாலண்டரியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பார்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யூரினரி பிளாடர், யுரத்ரா, கிட்னிஸ், எக்ஸ்டர்னல் யுரத்ரல் ஸ்பிங்டர். இதில் வந்து எக்ஸ்டர்னல் யுரத்ரல் ஸ்பிங்டர் தான் கரெக்டான ஆப்ஷன். அதோடைய மெயின் ரோல் என்ன அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இதில் urinary system is which part of the urinary system is responsible for voluntary control of urination. ஸோ யூரினேஷனை வந்து வாலண்டரியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் யுரத்ரல் ஸ்பிங்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண 10 இம்பார்ட்டண்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஆஸ் வெல் அஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த யூரினரி சிஸ்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு 10 இல்லை 20 கான்செப்ட் பேசிக்காக படித்தோம் அப்படின்னா கட்டாயமாக அது வந்து நம்ம ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சயின்ஸ் நாலேஜ் ஆஸ் வெல் அஸ் நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அடிப்படையான வழிவகையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது சிறந்த ஒரு ப்ரிப்பரேஷன் மெத்தடு தான். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடோடு சேர்த்து நம்மளுடைய எல்லா ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.